இரட்சகரமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த மாலில் கூடி வந்திருக்கிற உங்களை ஒரு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்க நாம் தொடர்ந்து தியானித்து வருகிற அந்த பகுதிக்கே நாம் போவோம். சங்கீதங்களுடைய புத்தகம் 138ஆம் அதிகாரம். இன்றைக்கு 3ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். நான் கூப்பிட்ட நாளிலே மறு உத்தரவு அருளி என் ஆத்துமாவிலே பலன் கொடுத்து என்னை தைரியப்படுத்தினீர் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால் தைரியப்படுத்தினீர். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எத்தனையோ நேரங்களிலே கண்ணீர், போராட்டங்கள், பிரச்சனைகள், தேவைகள் என்று சொல்லி நாம் அங்கலாய்த்து தனிமைப்படுத்தப்படுகிற ஒரு நேரமும் அந்த உணர்வும் இருந்த போது நாம் யாரிடத்திலே தேற்றப்பட முடியும் அல்லது எங்கிருந்து விடுதலை பெற முடியும் என்று சொன்னபோது நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்தோம். அந்த நேரத்திலே நம்முடைய ஆத்துமாவிலும் நம்முடைய சரீரத்திலும் பலன் தந்து நம்மை தைரியப்படுத்தினார். இந்த மாலை வேளையிலே ஆண்டவர் யாரை தைரியப்படுத்துகிறார், யாரை தைரியப்படுத்தினார், நான் தைரியப்பட நான் என்ன செய்ய வேண்டும் என்கிறதை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க கத்த இந்த மாலை வேளையில் உதவி செய்வாராக. அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, இன்னல்கள் துன்பங்கள் வருகிற நேரம்தான் தேவனுடைய கரம் நம்மோடு கூட பலத்து நிற்கிறதை நாம் பார்க்க முடியும். நாம் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு கைவிடப்பட்டு மனிதர்களால் ஒதுக்கப்படுகிற நேரம், நாம் நம்பியிருந்தவர்களே நமக்கு துரோகம் விளைவிக்கும் போது தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை நிரூபித்த நேரங்கள் உண்டு. அதுதான் நம்மை தைரியப்படுத்தின நேரம். நீங்கள் வேதத்தில் பார்ப்பீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் யாரை தைரியப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது சங்கீதங்களுடைய புத்தகத்தில் 34ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது நீதிமான்களுக்கு வருகிற துன்பங்கள் அநேகம், ஆனால் அவைகள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் அவர்களை விடுவிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு மாலையிலும் கூடியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, வியாதி, கவலை, தோல்வி, பிரச்சனை வரும் பொழுது, தனிமை வரும் பொழுது அவற்றிலிருந்து ஒரு தேற்றுதல் அல்லது போன நம்பிக்கை வேண்டும் என்று சொல்லி, விடுதலை வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை செய்வார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நீங்க பார்க்கும் பொழுது அவனை விடுவிப்பார். அது அவனை தைரியப்படுத்துகிறது. எப்படி என்றால், அவன் தைரியப்படும் பொழுது எந்த நிலைமையிலே காணப்படுவான் அந்த நீதிமான் என்று சொன்னால் ஒரு சிங்கத்தை போல் காணப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழியுடைய புத்தகத்தில் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே பார்க்கிறோம். ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறார்கள். பாருங்க, பிரச்சனைகள், போராட்டங்கள் நீதிமான்களுக்கு வரும். ஆனா நீதிமான்களை கர்த்தர் எப்படி மாற்றுகிறார் என்று சொன்னால் அவர்களை சிங்கத்தை போல தைரியப்படுத்துகிறார். எப்படிப்பட்ட பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்தாலும் கூட முகம் கொடுத்து நிற்கத்தக்கதாக அவர்களை மாற்றுகிறார். அப்படியானால் சிங்கத்தின் சுபாவம் என்ன, இந்த சிங்கம் எதை குறிக்கிறது என்று சொல்லி நாம் வேதத்தில் சற்று தியானிக்கும் பொழுது நாம் அதிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்களையும் கடைபிடிக்கக்கூடிய காரியங்களையும் கடைபிடிப்போமானால் தேவன் நிச்சயமாக நம்மை தப்புவிக்க உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்ப சிங்கம் எதை குறிக்கிறது என்று சொன்னால் நம்முடைய ஆண்டவரை குறித்து பார்க்கும் பொழுது நீ யூதா பாலசிங்கம் என்று சொல்லி யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்பை ஆசீர்வதிக்கிறான். அந்த ஆசீர்வாதத்தின் தீர்க்க தரிசன வசனமானது யூதா என்று சொல்லும் பொழுது நாம் அங்க பார்க்கிறோம் என்ன சொன்னா, அவன் ஜெபிக்கிறவனாக இருக்கிறான், ஜெபத்தின் மூலமாக பெற்றவனாக இருக்கிறான். அவனுடைய தாய் எல்லாரையும் பெற்று புருஷனை நேசிப்பாரு, புருஷன் கூட பேசுவார், அன்பா இருப்பார், பல காரியங்கள் எல்லாம் செய்து ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பேரை வச்சோம். ஒண்ணுமே ஆகல. கடைசி 4வது பிள்ளைய பெற்றோன்னு தான் அறிவே வந்துச்சு. வந்தோன்னு சொன்னா நான் இனி கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டால், நம்முடைய ஆண்டவரை குறித்து பார்க்கும் பொழுது யூத பால ராஜசிங்கமா இருக்கிறார். அப்படியா இருந்தா குட்டிகளும் கூட நாம்
யூத ராஜசிங்கத்தின் குட்டிகள் பாலசிங்கங்களாகவே இருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்போ பாலசிங்கம் என்று சொல்லி நீங்கள் ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 49ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, யூதா நீ பாலசிங்கம் என்று சொல்லுகிறான். யூதா, இன்றைக்கு நானும் நீங்களும் யூதாக்களாக இருக்கிறோம், துதிக்கிற ஒரு கூட்டமாக இருக்கிறோம். கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறேன் என்று சொன்னால் பாலசிங்கங்கள் என்று சொல்லுகிறார். பாலசிங்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்படியே சின்ன குட்டி சிங்கம் பாலசிங்கம் எப்படி இருக்கும்? நோஞ்சா மாதிரி இருக்கும் இல்லையா? பயந்து போய் அங்கெங்கெல்லாம் என்ன செய்யும் இருக்கும், அப்படி தானே? அதுதானே அது எப்படி? அது கொஞ்சம் வேகமாக இருக்கும், துள்ளும், அங்கே போ இங்கே போ, அது எதுக்கும் பயப்படாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, என்னாமத்தின் புத்தகத்தில் நீங்கள் பார்ப்பீங்கன்னாக்கவே 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது பாலசிங்கம் நிமிர்ந்து நிற்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது எந்த பிரச்சனை என்ன போராட்டம் என்ன எது வந்தால் என்ன, அது சோர்ந்து போகாது. அது எதிரியை கண்டு சந்தித்து முறியடிக்க வேண்டும் என்று சொல்லி நிமிர்ந்து நிற்கும். ஒரு கர்த்தருடைய பிள்ளை, துதிக்கிற கர்த்தருடைய பிள்ளை, எப்படிப்பட்ட பிரச்சனைகள் எந்த விதத்திலே யாரால எப்படியெல்லாம் வந்தாலும் கூட அவன் நிமிர்ந்து நிற்பான், நான் எதிர்கொள்வேன் என்று சொல்லி. ஒரு தாவீது அதைத்தான் செய்தான். எப்படி என்று சொன்னா, ஒரு சிங்கத்தை போல அவன் என்ன செய்தான் என்று சொன்னா, அந்த பலத்தை பெற்று நின்றவனாக இருந்தனால தான் ஒரு கோலியாத்தை பார்க்கிறான், நீ எம்மாத்திரம் என்று கேட்கிறான். நீ எம்மாத்திரம் எனக்கு என்று சொல்லி கேட்கிறான். ஏனென்றால் அவனுடைய உள்ளத்துக்குள்ளும் அவனுடைய செயல்பாடுகளுக்குள்ளும் கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார் என்பதை உணர்ந்தது நிமித்தமாக அவன் அந்த பிரச்சனைகள் மத்தியிலே நிமிர்ந்து நின்றான். இன்றைக்கு மாலில் கூடி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு தலைவலி வந்தா, வயிற்று வலி வந்தா, விசுவாசி என்ன ஆகுதுன்னு யாருக்குமே தெரியாது. ஐயோ 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 ஐயோ, பொதுவாக எல்லாருக்கும் வழி வர்றது உண்மைதான். நான் சொல்கிறேன், அந்த நேரத்தில் கர்த்தரை நம்பி கர்த்தரோடு இருந்து கர்த்தரோடு இசைந்து நடக்க வேண்டும் என்கிற அந்த உணர்வு பூர்வமான காரியங்கள் குறைந்து போகிறது. அப்போ அதனிடத்திலே காணப்படுகிற விசேஷித்த தன்மை, இந்த நிமிர்ந்து நிற்கிற சிங்கம், யூத பாலசிங்கத்தினுடைய விசேஷித்த தன்மைகள் என்ன என்பதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கும், நீதிமொழியுடைய புத்தகத்தில் 29ஆம் அதிகாரம், இந்த 30ஆம் அதிகாரம் 29-30 வசனங்களை வாசிக்கும் பொழுது பார்க்கிறோம், வினோதமாய் அடியெடுத்து வைத்து நடக்கிறவைகள் 3, வினோத நடையுள்ளவைகள் 4 உண்டு. அதாவது அவை அவன மிருகங்களிலே சௌகரியமானதும், எப்படி ஒன்றுக்கும் பின்னடையாததுமாகிய சிங்கம். எதுக்குமே பின்னடையாது, முன்னுக்கு வச்சதுதான், ஓடாது, எதிர்த்து போராடும், எதிர்த்து நிற்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இதனிடத்தில் காணப்படுகிற விசேஷித்த தன்மை என்ன அப்படின்னு சொன்னா, வினோதமாக நடை எடுக்கும், வினோதமாக நடக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, வினோதமாக நடக்கும் என்று சொன்னால் ஏதோ இந்த அழகு ராணி போட்டிக்கு நடக்கிற வினோத நடை அல்ல. ஒரு சிங்கத்தினுடைய நடை எப்படி இருக்கும் என்பதை குறித்தும், இந்த பாலசிங்கத்தினுடைய நடை எப்படி இருந்தது குறித்து என்பதை பார்ப்போமானால், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 52ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, என் தாசன் ஞானமாய் நடப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என் தாசன் ஞானமாய், கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது அவர் ஞானமாய் நடப்பார் என்று சொன்னார். எப்படி நடந்தாரு? ஞானமாய் நடக்கிற ஞானம் 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 என்று சொன்னாரா? இல்ல. அவர் எந்த இடத்துல போய் எதை பேசினாரோ, எதை மற்றவர்களுக்கு சொல்லுகிறாரோ, அவைகளிலே ஞானம் விளங்கினது. சாலமோனுடைய ஞானத்தை கேட்க தென் தேசத்து ராஜஸ்திரி வந்தால், ஆனால் இயேசுவின் ஞானத்தை கேட்க ஜனங்கள் 3 நாள் உட்கார்ந்திருந்தார்கள். பசியோட கூட என்ன செஞ்சாங்க? அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை. ஒரு ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே அவன் பேசும்போது ஞானம் விளங்கணும். அவனுடைய வார்த்தைகள் ஞானத்தை பிரதிபலிக்க வேண்டும். பேதுரு யோவானும் பேசும்போது ஞானம் வெளிப்பட்டதனால தான் அவர்கள் சொன்னாங்க, இயேசுவோடு இருந்தவர்கள் என்று சொன்னார்கள். இயேசு கிறிஸ்துவினிடத்திலே குற்றம் பிடிக்கத்தக்கதாக பரிசேயரும் சதுசேயரும் அவருடைய பேச்சிலே அகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ முறை முயற்சி செய்தார்கள். அத்தனை முறையும் தோல்வி அடைந்தார்கள். என்று சொன்னார், அவர் ஞானமாக பதில் சொன்னார். அப்படிதானே? வேதத்தில் ஞானமாக பதில் சொல்ல. அப்போ ஞானமாக பதில் சொல்லணும். ஞானமாக பதில் சொன்ன ரொம்ப பேர் நினைக்கிறேன் என்ன சொன்னால், அந்த பட்டர் பூசி மெழுகுறாங்க பாருங்க. என்னது பட்டர் பூசி? இங்கே வாங்க, நான் ஒன்று சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளை சொல்கிறேன். இங்கே வான்றதுக்கும் வாங்கன்றதுக்கும் ரெண்டுக்கும் வித்தியாசம். ஒரே காரியம், ஒரே சொல், அதை எப்படி உபயோகிக்கிறோம் என்பது தான் முக்கியம்.
தேவ பிள்ளைகளிடத்தில் எந்த இடத்துல எதை எப்படி கதைக்க வேண்டும் என்கிறது முதலாவது சரியாக நாம் என்ன செய்யணும், தெரிந்து கொள்ளணும். நீங்க பார்ப்பீங்கன்னா கொலோசியருக்கு எழுதும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி எழுதுறார். எப்படி தெரியுமா? கொலோசியர் 4ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னாக்கோ, உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேற்றப்பட்டதாயும் இருக்கணும். எப்ப அவர் சொல்றாரு, அவனவனுக்கு இன்னென்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு. யார் எந்த கேள்வி கேட்கிறாங்க, அதுக்கு எப்படிப்பட்ட பதில் சொல்லணும், எந்த விதத்தில் பதில் சொல்லணும் அப்படின்றத நீங்க தெரிந்து கொள்கிறதற்காக உங்கள் வார்த்தைகள் கிருபை பொருந்தினதாகவும் எப்படி இருக்கணும் சொன்னா உப்பால் சாரமேற்றப்பட்டதாகவும் இருக்கணும். நல்லா சமைக்கிறீங்க, விதவிதமான சாப்பாடுலாம் வச்சிருக்கிறீங்க, வச்சா எல்லா உங்கள் நண்பரை கூப்பிடுறீங்க, வாங்க இன்னைக்கு எங்கள் வீட்டில் சாப்பிட்ற. அவர் ரெடியாக வர்றாரு, வர்றதை பற்றாம ஏதோ வாங்கிட்டு வர்றாரு இல்லையா? வாங்கிட்டு வந்து சாப்பாட்டுக்கு வந்தால் சாப்பாட்டு மேசையில் உட்காந்து சாப்பிட்டா சாப்பாட்டில் உப்பு கிடையாது. ஒரு சாப்பாட்டில் உப்பு மறந்துட்டாங்க. என்ன சொல்லுவார்? உப்பு போட மறந்துட்டீங்களோ? எப்படி இருக்கும் முகம்? அப்படி சொல்லிக்கிறோம் இல்லையா? என்னதான் சாப்பாடு செஞ்சு வச்சா என்னதான் என்ன செஞ்சாலும் சாப்பாட்டில் உப்பு இல்லைன்னா கொண்டு போய் குப்பையில் போட அப்படின்ட்டுருவாங்க. அப்ப நம்முடைய வார்த்தை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், எந்த நேரத்தில் யாருக்கு எதை எப்படி சொல்ல வேண்டும், பேச வேண்டும் என்கிற அந்த அறிவு நமக்கு தேவை. அதுதான் ஞானம், அதுதான் சிங்கத்தினுடைய வினோதமான நடை. இயேசு கிறிஸ்து அப்படித்தான் நடந்தார் இந்த உலகத்தில். அவரை பின்பற்றி நடக்கும்படியாகத்தான் பேதுரு விதமாக எழுதுகிறான். எப்படின்னு சொன்னா, அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வாருங்கள் என்று சொல்லி. நாம் யாரையும் பார்த்து பின்பற்ற தேவையில்லை. நமக்கு முன்னோடியாக இருக்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி போனோம் என்று சொன்னால் நாம் எப்படி இருப்போம் என்று சொன்னால் தைரியப்பட்டவர்களாகவே காணப்படுவோம். யாருக்கிட்டே முகம் கொடுக்கலாம், எந்த விதத்தில் முகம் கொடுக்கலாம். எனவே எந்த இடத்துல அன்றைக்கு நான் அந்த அடக்காராதனைக்கு போயிருந்தேன் பாருங்க. அடக்காராதனையில் ஒரு பாஸ்டர் செய்தி கொடுத்தார், இந்த இன்டர்நெட்டில் இருக்குது. 2 நாள்ல 8000 பேர் பார்த்துருக்கான். செய்தி கொடுத்தார். ஒரு 7 நிமிடங்கள் இருக்கும் இல்லையா? அந்த செய்தி நான் நினைக்கிறேன் ஒரு 7 நிமிட செய்தியாக தான் இருக்கும். மொழிபெயர்ப்பாளர் கொடுத்தாங்க. ஆனால் அந்த 7 நிமிட செய்தியும் முத்து போன்ற வார்த்தைகள். அந்த முத்து போன்ற வார்த்தைகள் சூழ்நிலைக்கு ஏற்பப்பட்டதாக அந்த செய்தி அமைந்திருந்தது. அதில் அவர் சொல்லும் போது ஒரு காரியத்தை சொன்னாரு. யோபுடைய சிநேகிதர்கள் யோபுடைய துக்க செய்தியை கேட்டு வந்து ஆறுதல் சொல்ல வந்தவர்கள் 7 நாட்கள் ஒன்றும் பேசவில்லை. 7 நாளும் ஒண்ணுமே அவர் சொன்னாரு, சில நேரங்களில் சிலர் பேசாமல் இருந்தாலே அதுவே பெரிய ஆறுதல். சிலருக்கு எது பேசணும் தெரியாது. நான் சொல்றேன், அவர் சொல்ற இருக்கு, பேசணும் தெரியாது. பேச வேண்டியதை பேசாதபடிக்கு, பேச தேவையில்லாததை பேசி புண்பட்ட மனதை இன்னும் குத்தி புண்படுத்த வைக்கிறவர்கள். ஏழி அவன் வர்றான், ஃப்ரெண்டு வர்றான், வந்து பார்த்து சொல்றான், என்ன பேசுறீங்க? இன்றைக்கு நாம் பேசும்போது, இயேசு கிறிஸ்து பேசும் பொழுது ஜனங்கள் என்ன செஞ்சார்கள் சொன்னா, அந்த வார்த்தையை கேட்க ஆவல் உள்ளவர்களாக இருந்தார்கள். அவர் இன்னும் கொஞ்சம் பேச மாட்டாரா? இன்னும் கொஞ்சம் கேட்க ஆசையாரு. எந்த இடத்துல பாருங்க, பிலாத்து முன்னாடி நினைக்கும், இவ்வளவு பேசுறாங்கப்பா, நீ ஒன்றும் பேசுறது இல்லையா? கேட்டானா இல்லையா? இவ்வளவு பேசுற அவனை பத்தி குற்றம் சொல்லி பேசுறது இல்லையா? இந்த இடத்துல பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒருவன் கண்ணத்திலே அறைந்த போது என்ன சொன்னார் தெரியுமா? தகாதவைகளை பேசினது உண்டானால் நீ அழித்திருந்தா பரவாயில்ல, தகுதியானதை பேசினேன்னு சொல்லி. அப்ப வார்த்தை தகுதி உள்ளதாக இருந்தது. அந்த வார்த்தை ஞானம் உள்ளதாக இருந்தது. இன்னைக்கு நாம பேசும்போது எப்படி இருக்குன்னு கொஞ்சம், நான் யாரை குற்றம் சொல்லல, நம்ம பேசும்போது எப்படி இருக்கு அப்படின்னா நாம் திருத்த வேண்டிய இடத்துல திருத்தணும். தேவையற்ற எந்த ஒரு வார்த்தையையும் நாம் பேசக்கூடாது. தேவையற்ற எந்த ஒரு காரியத்தை நமக்குள்ள இருந்து கொண்டு வரக்கூடாது. தேவையானது எது, இவைகள் பிரயோஜனப்படும், இவைகள் ஒரு ஆத்துமாவை திடப்படுத்தும், இன்னொருவனை தைரியப்படுத்தும் என்றால் அந்த வார்த்தைகள் தான் தேவ பிள்ளைகளுடைய வாயிலிருந்து வரணும். சும்மா பேசுறன்றதுக்காக வாய் இருக்கிறது எதை வேணாலும் பேசக்கூடாது.
அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, நீங்க பாருங்க, அடுத்தது இந்த சிங்கத்தினுடைய அந்த காரியத்தை குறித்து தான் வேதத்தில் இப்படி பார்க்கிறோம். அப்படின்னா நீதிமொழியுடைய புத்தகத்தில் 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமம். அந்த நேரம் அவங்க கொடுத்த வார்த்தை பாருங்க, அந்த ஆறுதலான வார்த்தை பாருங்க, அந்த நம்பிக்கையான வார்த்தை பாருங்க, எவ்வளவு நல்லதா சொல்லுவாங்களா இல்லையா? கேட்டிருக்கீங்களா? ஒரு பிள்ளை படிக்க போகுது, எக்ஸாம் போகுது, நீ போவ வெற்றியோட திரும்பி வர, அதுதான் வார்த்தை. நீ எல்லாம் படிச்சியா, அதை பார்க்கலாம், இது சரியில்லை. மனம் திறந்து வாழ்த்தி நல்ல செய்தியை கொடுக்கணும். மனம் திறந்து வாழ்த்தி நல்ல செய்தியை கொடுக்கணும். தேவையற்ற காரியங்கள் நமக்கு தேவையில்லை, தேவையானது நாம் சொல்லணும். நல்லா இருங்க, நல்லா இருங்க. எங்கே போனாலும் இவங்களை பற்றி நாம் ஒன்றும் பேச தேவையில்லை. நான் நேற்று அவரோட கதைக்கும் போது அதான் சொன்னேன், பாஸ்டர், நான் சபையிலும் சொன்னது, எங்கள் வீட்டிலையும் சொன்னது, எந்த காரியமாக இருந்தாலும் நிர்ணயித்து பேசுறதுக்கு நாம் தகுதியற்றவர்கள் எதையும் பேசக்கூடாதுன்னு சொன்னேன். கேட்டு பாருங்க, எதுவும் பேசக்கூடாது, அது நமக்கு தேவையில்லாத காரியம். தேவன், அவங்க இவங்க நமக்கு தேவையில்லை. தேவையற்ற காரியங்களை ஏன் பேசுவானே? அது வேலை செய்கிற இடமா இருக்கலாம், வீட்டிலையா இருக்கலாம். கனப்படுத்த வேண்டிய இடத்துல கனப்படுத்தி, கௌரவப்படுத்த வேண்டிய இடத்துல கௌரவப்படுத்தி, தாழ்மையாய் நடக்க தேவன் நமக்கு உதவி செய்வார். அப்பொழுது சிங்கத்தினுடைய நடை எப்படி இருக்குன்னா வினோதமாக இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, சிங்கத்தினுடைய இன்னொரு காரியத்தை நாம் பார்ப்போமானா, சிங்கத்தினிடத்தில் கீழ்ப்படிதல் இருக்கிறது. சிங்கத்தினிடத்தில் என்ன இருக்குது? கீழ்ப்படிதல். நீங்கள் வாசித்து பாருங்க, 1 ராஜாக்களுடைய புத்தகத்தில் 13ஆம் அதிகாரம் 24 26 வரைக்கும். அவன் போன பிற்பாடு வழியிலே ஒரு சிங்கம் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொன்று போட்டது. அவன் பிரேதம் வழியிலே கிடந்தது. கழுதை அதினண்டையிலே நின்றது, சிங்கமும் பிரேத தண்டையிலே நின்றது. அந்த வழியே கடந்து வருகிற மனுஷர் வழியிலே கிடக்கிற பிரேதத்தையும் பிரேத தண்டையிலே நிற்கிற சிங்கத்தையும் கண்டு கிழவனான தீர்க்கதரிசி குடியிருந்த பட்டணத்திலே வந்து சொன்னார்கள். அவனை வழியிலிருந்து திரும்ப பண்ணின தீர்க்கதரிசி அதை கேட்டபோது, அவன் கர்த்தருடைய வாக்கை மீறின தேவனுடைய மனுஷன்தான். கர்த்தர் அவனுக்கு சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தர் அவனை ஒரு சிங்கத்திற்கு ஒப்பு கொடுத்தார். அது அவனை முறித்து கொன்று போட்டது என்று சொல்லி. போதும். யெரொபெயாமை குறித்து நாம் பார்க்கிறோம். அவன் என்ன செய்தான் சொன்னா, ஜனங்கள் எருசலேமுக்கு போனால் ஜனங்களுடைய இருதயம் மாற்றப்பட்டு விடும் என்று சொல்லி பெத்தேலிலே 2 கண்ணுக்குட்டிகளை செய்து வைத்து அவர்கள் அங்கே போகாதபடிக்கு இங்கே வழி கொடுக்கத்தக்கதாக அவர்களை வழிநடத்தினான். அவனே நாட்களை குறித்தான், அவனே ஆசாரியர்களை குறித்தான், அவர்கள் மூலமாக பழி செலுத்தினான். எல்லாவற்றிலும் அவன் தன்னை திருப்திப்படுத்தி கொண்டான். கர்த்தர் பார்த்தார். பார்த்துட்டு ஒரு மனுஷன் அனுப்புறாரு. அவன் வந்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான். எப்படின்னா, யோசியா என்று சொல்லப்படுகிற ஒருவன் எழும்புவான். அவன் என்ன தெரியுமா செய்வான்? உன் தீர்க்கதரிசிகளை இதே பலிபீடத்திலே வெட்டி போடுவான். அதற்கு அடையாளமாக இந்த பலிபீடம் இப்பொழுதே இடிந்து விழும். அவ்வளவுதானே. சொன்ன உடனே பலிபீடம் விழுந்துருச்சு. பலிபீடம் விழுந்த உடனே ராஜா அந்த வார்த்தையை கேட்டோன்னா அவனை பிடிங்கின கையை நீட்டினான் பாருங்க. நீட்டின கை திரும்பல. ஊழியக்காரனுக்கு விரோதமாக நீட்டுகிற கை திரும்பல. திரும்பாம இருக்கவும் அவன் சொல்றான், என் கை சுகமாகணும், எனக்காக தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணு. சரின்னு கை சுகமான உடனே இப்ப அவன் பார்க்கிறான், தேவனுடைய மனுஷனை திருப்திப்படுத்த வேண்டும். நீர் என்னோடு வீட்டுக்கு வந்து கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ஆறுதலாக இருந்துட்டு நீர் என்ன செய்யும், வழியில போவும் அப்படின்னு சொன்ன போது அவன் சொல்றான், நான் உம்மிடத்திலையும் வரமாட்டேன். நீர் கொடுக்கிற வெகுமதியும் வேணாம், சாப்பாடும் வேணாம், நான் என் வழியில போறேன். ஏன்னா என் தேவன் எனக்கு கொடுத்த கட்டளை அதுதான். நீ போகிற இடத்துல அப்பம் புசிக்கவும் கூடாது,
தண்ணீர் குடிக்கவும் கூடாது, நீ போன வழியிலே வரக்கூடாது, மாற்று வழியிலே வர வேண்டும். அப்படிதானே? இப்ப என்ன செய்யறான்? சொல்லி இதை பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க 2 பேர் காது கொடுத்து கேட்கிறான் என்ன பேசுறாங்க. என்ன யெரொபெயாம் இப்படி பேச எடுத்தா ஓட்டம். எங்க ஓட்டம்? அப்பங்கிட்ட போனான். அப்ப யாரு? ஒரு தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசிட்ட போயிட்டு சொல்றான், பெத்தேல்ல இப்படி ஒரு காரியம் நடந்தது, இப்படி வந்தான் ஒருத்தன், சொன்ன உடனே பலிபீடம் எழுந்து போச்சு, அதுக்கு பிறகு கூப்பிட்டா சாப்பிட்றதுக்கு எல்லா கதையும் சொல்லிட்டான். உடனே அவன் கேட்குறான், அந்த மனிதன் எந்த வழியாக போனான் இப்படி சொல்லி கேட்டுட்டு, கழுதையிலே சேனம் வை நான் போ. இன்னொரு அத்தியாயத்தில் நீங்கள் அடுத்த புத்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவன் ஏற்கனவே சொல்கிறான், சாப்பிட்டுக்கிட்டு முடிச்ச உடனே கர்த்தர் ஒன்று அடிப்பார்னு சிங்கத்தை கொண்டு. இப்போ என்ன நடக்குது? போனால் தீர்க்கதரிசி போய்கிட்டே இருக்கிறான். போனோன்னு இங்கே வாருமையா, நான் உங்ககிட்ட கேட்குறேன், வந்து சாப்பிட்டு போகிறோம் அப்படின்னு. அவன் சொன்னால், நான் அப்படியெல்லாம் சாப்பிட்டுலாம் போக முடியாது, தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்லிட்டார் அப்படின்னு. நானும் உம்மை மாதிரி ஒரு தீர்க்கதரிசி தான், நானும் உம்மை மாதிரி ஒரு தீர்க்கதரிசி தான். ஏமாற்றம். தேவன் ஒரு முறை விளம்பினால் சொன்னதை மாற்றுகிறவர் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. சரி, தேவன் உங்களோட பேசினாரா? தேவன், நான் இன்னைக்கு சொல்றேன், இன்றைக்கு உன்னோடு கூட எதை பேசி உனக்கு எதை கற்றுக் கொடுத்தாரோ அதிலே நிலை கொண்ட தேவன் ஒருபோதும் உன்னை அசைக்கப்பட விடமாட்டார். கர்த்தர் உன்னை தொடர்ந்து தைரியப்படுத்துவார். அதை விட்டுட்டு அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்கன்னு கதை கேட்டுட்டு இருந்தோமா, வாழ்க்கை முடிஞ்சிடும். என்ன நடந்தது? போனான், சாப்பிட்டான், சரி போயிட்டு வர்றேன், சந்தோஷம் போங்க. ஆண்டவர் சும்மா இருப்பாரா? ஆண்டவர் சொன்ன எதுவுமே கீழ்ப்படியும். காற்று கீழ்ப்படியும். கீழ்ப்படியுமா? காகம் கீழ்ப்படியும். போய் சாப்பாடை கொடுனா சாப்பிட்ற, களவெடுத்து சாப்பிட்ற காகம் கூட கொண்டு போய் கொடுக்குது. மீன் கட்டளையிடுறது வாயை திறக்குது, அது பாட்டுக்கு போகுது. அப்படி தானே யோனாவுக்கு இல்லையா? இதெல்லாம் வரிசை பாருங்க. பிலேயாம் போகும்போது ஆண்டவர் பிலேயாமோட யாரை பேச வச்சாரு? கழுதே. அது கீழ்ப்படியும். எது கீழ்ப்படியாது? அதுதான் கீழ்ப்படியாது. அப்படிதானே? கீழ்ப்படியல. இப்போ போனோன்னு ஆண்டவர் சொன்னார், நீ போய் அங்கே போன ஒரு தீர்க்கதரிசி, அவனை அடித்து போடு ரோட்டில். கழுதையை நீ எதுவும் செஞ்சிடக்கூடாது. சிங்கத்துக்கும் பசி இருந்திருக்கும், கழுதை என்ன செஞ்சிடக்கூடாது ஒன்று. இப்போ கழுது நிற்குது, போனம் கிடக்குது, சிங்கம் நிற்குது. தீர்க்கதரிசி வந்து பார்க்குறான், நீ ஏன் தெரியுமா உனக்கு இந்த நிலைமை? கர்த்தருடைய வாக்கை மீறின உனக்கு வந்த தண்டனை. இதில் எதை சொல்கிறேன்னா, சிங்கத்தினுடைய கீழ்ப்பிடுதலை பாருங்கள். அந்த கழுதையை சாப்பிடலை, அடித்து போட்ட அந்த மனுஷனை சாப்பிடல. தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு எவ்வளவு தூரம் முக்கியம் கொடுத்து கீழ்ப்படுகிறோம் என்கிறதை சற்று தியானித்து பார்க்கவே இதை சொல்லுகிறேன். அப்போ நான் பார்க்கும்போது அடுத்தது, இந்த சிங்கமாக இருக்கிற யூத சிங்கத்துக்கு எப்போ தெரியுமா பலம் வரும்? நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்கள். 2 நாளாகமத்தின் புத்தகத்தில் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூர்வித்தான். என்னதான்? யோசபாத்துக்கு விரோதமாக வந்து விட்டார்கள் என்ற ஒரு செய்தி அவனிடத்திலே வருகிறது. கேட்ட உடனே பயம் வந்துருச்சு. எப்படி இவங்களெல்லாம் மேற்கொள்ள முடியும்? எந்த விதத்தில் மேற்கொள்ள முடியும்? பயம். பயத்தில் என்ன ஊரை விட்டு ஓடி போகணும்னு நினச்சானா? நம்ம எல்லாம் என்ன செய்வோம்? என்ன செய்வோம்? உபவாசம் பண்ணி, பயம் வந்தால் தான் உபவாச கூட்டமே வரும். அடுத்த கொஞ்ச நாளைக்கு உபவாச கூட்டம் இல்லை, ஏன்னா இப்போ சமர் தானே, வெயில் கூட இல்லை. உபவாசம் போட்டாச்சு. பிரச்சனை வந்தோன்னு ஒரே உபவாசம். யோசபாத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறான் எல்லாரோட சேர்ந்து, ஆண்டவரே அப்படின்னு ஜெபிக்கிறான். ஜெபிச்ச உடனே என்ன நடந்தது பாருங்க. ஒரு தீர்க்க தரிசன வசனம் வருது. 2 நாளாகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம்.
சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. இப்ப என்னது? ஜெபம் பண்ணும்போது தீர்க்க தரிசன வசனம் வருகிறது. பயப்படாதீங்க, கலங்காதீங்க, கர்த்தர் தைரியப்படுத்துறார். தேவ பிள்ளையே, இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் கூட சில நேரங்களிலே பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும் பொழுது இங்கிருந்து அங்க எழுதி, அங்கிருந்து அங்க எழுதி, நீங்க எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்றது நல்லது. ஆனால் நீ ஜெபம் பண்ண பழகணும். நீ தேவனை ஆர்ப்பரித்து பழகணும். நீ தேவனுக்கு துதி செலுத்தி பழகணும். நீ தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணி பழகணும். உனக்காக யாரோ விண்ணப்பம் பண்ணுவார்கள் என்பது அல்ல. நீ பண்ணும் பொழுது தேவன் அதை கேட்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். வேதம் அவ்விதமாகத்தான் சொல்லுகிறது. எப்படி என்றால், என்னை நோக்கி கூப்பிடுங்கள், அப்பொழுது நீங்கள் அறியாததும் உங்களுக்கு எட்டாதமான பெரிய காரியங்கள் உங்களுக்கு. அப்படியா இருந்தா யாரை நோக்கி கூப்பிடணும்? அவரை நோக்கி கூப்பிடணும். யோசபாத் செய்தபோது தைரியப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவும் கூட கெத்சமனே தோட்டத்தில் இருந்து இரத்த வேர்வை சிந்தி ஜெபம் பண்ணும் பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி அவரை தைரியப்படுத்தினான். இன்றைக்கு நானும் நீங்களும் ஜெபிக்கிறவர்களாக இருப்போமானால் பிரச்சனைகள் அல்ல, வியாதி அல்ல, தோல்விகள் அல்ல, தேவைகள் அல்ல, எவைகள் இருந்தாலும் அவைகள் மத்தியிலே தேவனை நோக்கி முறையிட்டு அவரிடத்திலே கேட்போமானால் தேவன் இன்றைக்கும் அற்புதம் செய்து நம்மை தைரியப்படுத்தி நிற்க வைக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்ம செய்யறதில்லை. என்னத்துக்கு அவருக்கு பிரச்சனை கொடுப்பானே, ஆண்டவருக்கு எதுக்காக நாம பிரச்சனை கொடுப்பானே, நம்ம பிரச்சனையை நாமளே சுமந்துக்குவோம். வேணா பக்கத்தில் உள்ள ஆளுக்கு ஃபோன் அடிச்சு சொல்லி அவங்களையும் குழப்பி விட்டுருவோம். சிலர் பேசுவாங்க, மணித்தியால கணக்காக பேசுவாங்க. ஆனால் கர்த்தர் இடத்துல கொஞ்சம் பேசணுங்க பாப்பா. அது ஏன்னு பின்னுக்கு நான் சொல்கிறேன். அடுத்தது, இந்த தைரியம் எப்போ வரும் தெரியுமா? ஒரு கர்த்தருடைய பிள்ளை நியாய பிரமாணத்தை கை கொண்டு, நியாய பிரமாணம் எதை கற்றுக் கொடுக்கிறதோ அதன்படி அவன் செய்ய தன்னை அர்ப்பணிப்பானேனால் அவன் தைரியப்படுத்தப்படுவான். நான் உங்களுக்கு வேதத்திலிருந்து தான் எல்லாம் சொல்கிறேன். வாசிங்க 1 நாளாகமத்தின் புத்தகத்தில் 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக மோசேக்கு கற்பித்த நியமங்களையும் நியாயங்களையும் செய்ய நீ கவனமாயிருந்தால் பாக்கியவானாய் இருப்பாய். நீ பலங்கொண்டு தைரியமாயிரு, பயப்படாமலும் கலங்காமலும் இரு. 12ஆம் வசனம் சிஸ்டர். கர்த்தர் உனக்கு ஞானத்தையும் உணர்வையும் அருளி செய்து உன் தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாணத்தை கைக்கொண்டு இஸ்ரவேலை ஆளும்படி உனக்கு கட்டளையிடுவாராக. என்னது? சாலமோனுக்கு தாவீது ராஜா சொல்லுகிறான். என்ன சொல்றான்னு சொன்னா, நீ மோசே கற்பித்த நியமங்களையும் நியாயங்களையும் செய். ஆண்டவர் மோசேக்கு கற்பனைகளை கொடுத்தார், 10 கற்பனை. ஆனால் மோசே மூலமாக கிட்டத்தட்ட 500க்கு மேற்பட்ட நியமங்கள் கொடுக்கப்பட்டது, நியாயப்பிரமாணம். அதில் தான் என்ன, ஓய்வு நாளில் இவ்வளவு தூரம் தான் நடக்கணும், ஓய்வு நாளில் கண்ணாடி பார்க்கக்கூடாது, இப்படியெல்லாம் பல காரியங்கள்லாம் அதில் மோசே கற்றுக் கொடுத்தது தான். மோசே கற்றுக் கொடுத்தால் தேவன் அவன் மூலமாக பேசினது. ஆனால் தேவன் நேரடியாக 10 கட்டளைகளை கொடுத்தார். இப்போ என்ன சொல்றாருன்னா, சாலமோனுக்கு தாவீது சொல்லுகிறான், மோசே கற்றுக் கொடுத்தவைகள் நியாயப்பிரமாண புத்தகத்தில் இருக்கிறவைகளை நீ தைரியமாக இருக்க வேண்டும் என்றால் அவைகளை கடைபிடித்துக்கொள். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளையே, விசுவாச வாழ்க்கையிலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, நம்பிக்கை உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமானால், நம்பிக்கையோடு கூட அடியெடுத்து வைக்க வேண்டுமானால், நியாயப்பிரமாணத்துக்கு ஒருவன் கீழ்ப்படிவானால் அந்த தைரியம் அவனுக்குள்ளே வரும் என்று சொல்வேன். ஏனென்றால் நியாயப்பிரமாணம் எதை குறிக்கிறது என்றால் கர்த்தருடைய வார்த்தையை குறிக்கிறது. அப்படியா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்தால் இங்கு எல்லா வெற்றியா நடக்கும். அப்படிதானே? நடக்குமா? சந்தேகமாக தான் இருக்குது. எவ்வளவோ வார்த்தைகள்லாம் இருக்குது. கர்த்தருடைய வார்த்தை இந்த நாளில் கேட்டுக்கிட்டு என்ன செய்ய முடியும்?
அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, இங்கே தான் பிரச்சனையே ஆரம்பம். எங்கே பிரச்சனை ஆரம்பம்? நியாயப்பிரமாணத்துக்கு. நியாயப்பிரமாணம் எங்கே இருக்குது? இங்கே தானே இருக்குது. இதுக்கு தானே கீழ்ப்படி சொல்லியிருக்கு. இங்கே தான் பிரச்சனையே ஆரம்பம். அவர் எழுதின புத்தகத்தை வேணால் வாசிச்சுட்டு அது மாதிரி போயிடலாம். இவர் எழுதின புத்தகத்தை வாசிக்கிறதா இருந்தால் ஆவியானவர் உணர்த்துவார். நீ இதை விட்டுறணும், நீ இதை செய்யக்கூடாது, நீங்கள் போகக்கூடாது, இப்படி பேசக்கூடாது, அப்படி பார்க்கக்கூடாது, உணர்த்துவார். கீழ்ப்படியல்லன்னு சொன்னா கழுதையும் பேச வைப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்படியே இருந்தால் நியாயப்பிரமாணம் கர்த்தருடைய வார்த்தை. இந்த கர்த்தருடைய பிரமாண புத்தகத்தில் நீங்கள் தேடி உங்களுக்கு இதுக்கு பதில் இல்லைன்னு சொன்னால் உலகத்தில் எங்கேயுமே உங்களுக்கு பதில் இல்லை. பதில் இல்லைன்னா உலகத்தில் எங்கேயுமே பதில் இல்லை. ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு வாலிபன் எப்படி இருக்க வேண்டும், வேதத்தில் பார்த்தீங்கன்னா வாலிபன் தன் வழியை, நான் வசனம் சும்மா இருக்கிறது சொன்னேன். ஒரு பிள்ளை எப்படி வளரணும், பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய வழியிலே போதும் இருக்குதானே அப்படி. அப்போ ஒரு குடும்பம் அமைகிறதுக்கு முன்பதாக அவர்கள் எப்படி இருக்க வேண்டும், விவாக மஞ்சம் எல்லாருக்குள்ளும், இப்படி எல்லாம் வசனம் எல்லாம் இருக்குது. அடுத்தது என்னது? ஓய்வு நாள் என்ன செய்யணும்? உன் இஷ்டப்படி உன் காலை என்ன செய்யக்கூடாது, வைக்காம அதுக்கு விலக்கி அப்படின்னு போட்டிருக்கா வேதத்திலே. செயல தேவனுடைய ஆலயத்தோடு கூட உள்ள தொடர்பு எல்லாம் சொல்லல, கொஞ்சம் சொல்லிட்டு போறேன். ஒரு ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் தேவனோடு கூட இருக்கிற ஆலயத்தினுடைய தொடர்பு இருக்குமே, ஆனால் அவனுக்கு நல்ல வெற்றி வரும் என்று சொல்லுகிறேன். ஒரு கிதியோன் ஆலயத்துக்கு பக்கத்திலே போரடித்துக் கொண்டிருந்தான். அவனை தேடி ஒரு தூதன் வந்தான். வந்து சொல்லுகிறான், பலசாலியே, இருக்கிற பலத்தோடு கூட நீ போ, கர்த்தரோடு கூட இருக்கிறான். தேவனுடைய ஆலயத்தோடு கூட உள்ள தொடர்பு, தேவனுடைய ஆலயத்தோடு கூட உள்ள தொடர்போடு கூட தேவனுடைய ஆலயத்தை பழுது பார்த்த ஒருவன் இருக்கிறான். எசேக்கியா பழுது பார்த்தான். அவன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவான காரியம் இருக்கும்போது ஒரு தீர்க்கதரிசி ஏசாயா போய் சொல்லுகிறான், வீட்டு காரியங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்து. அப்படியா, சரி நீங்க போயிட்டு வாங்க. ஆண்டவரே, நான் செய்த வேலையை எல்லாவற்றையும் கொஞ்சம் சிந்தித்து பாரும் சொன்னானா. எங்க ஆலயத்தை பழுது பார்த்தவனை கர்த்தர் பார்த்தார். உனக்கு 15 வருடம் கூட்டி தருகிறேன் என்று சொன்னார். சாலமோன் ஆலயத்தை கட்டுறான், பலி கொடுக்கிறான், வீட்டுக்கே போக மாட்டேன்டான் இல்லையா? நீங்க பாத்தீங்கன்னா அன்று ராத்திரி சாலமோன் அங்கே படுத்தான். ஆலயத்தில் படுக்கிறவனை கர்த்தர் வந்து பேசுவார். ஏழி இருக்கிறான். ஒரு சாமுவேல் ஆலயத்திலே படுத்திருக்கும் போது ஆண்டவர் கூப்பிடுகிறார், சாமுவேலே சாமுவேலே. ஆலயத்தோடு கூட நல்ல ஐக்கியம். இப்ப என்னது? சாலமோன் படுத்தோன்னு ராத்திரி ஆண்டவர் கேட்கிறாரு, சாலமோனே உனக்கு என்ன வேணும்? அவன்கிட்ட தானே கேட்கிறாரு. அப்பதானே தைரியம் வருது. நம்ம யாரும் இல்லை, நமக்கு தைரியம். அவன் சொல்கிறான், எனக்கு இந்த ஜனத்தெல்லாம் ஆடுறது கூடிய நீ இல்லை, ஒன்றும் பயப்படாத, நான் இருக்கிறேன். ராத்திரி வந்து கர்த்தர் பேசுகிறாரு. கர்த்தர் பேசுவாரா? பேசுவார். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? இங்கேயே நாங்களாம் படுத்துறோம் இல்லைங்க. ஆலயத்தோடு நல்ல தொடர்பு இருக்கணும். ஆலயத்தை பழுது பார்க்கணும். ஆலயத்தின் காரியங்கள் என்ன செய்யணும்? கர்த்தருடைய காரியத்தில் எப்படி என்ன செய்யணும், எப்படி உண்மையாக இருக்கணும், அதெல்லாம் என்ன செய்யணும்? செய்யணும். கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியணும். ஞானஸ்நானம் எடுக்கணும் கர்த்தருடைய வார்த்தையா இல்லையா? நான் ரட்சிக்கப்பட்ட சம்பவம்னு சொல்கிறேன். நம்ம சபையில் நடந்ததான். 2 சகோதரிமார்கிட்ட பேசினேன். 2 பேரும் குழந்தை ஞானஸ்நானம் பெற்றவர்கள். ஒரு ஆள் வீட்டுக்கு ரொம்ப தூரம் போயிட்டு ஏன் நேரத்தை வீணாக்கி பயணம். எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது, அது மத்தியில் போயிட்டேன். போய் ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் ஞானஸ்நானம் என்ன,
அப்படின்னு எல்லாம் பக்குவமாக பாகம் பக்கம் பக்கமாக பார்த்து அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. யார்? ஆண்டு அறிஞ்சவங்க. யார்? குழந்தை ஞானஸ்நானம் எடுத்தவங்க. அப்போ சரின்ட்டு அவங்ககிட்ட சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன். அடுத்த சகோதரிகிட்ட பேசினேன். நான் சொன்னேன், இது இப்படி தான் இருக்குது, ஞானஸ்நானம் இதுதான் சரியான வழி அப்படின்னு. அப்போ அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. ஞானஸ்நானத்துக்கு எப்போன்னு சொல்லுங்கன்னு நான் சொன்னேன், நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் அதுக்கு நான் ஆயத்தத்தை படுத்துகிறேன் அப்படின்னு. அந்த இடத்துல வந்தாங்க. அது முதல் கிழமை. நான் அந்த சகோதரிட்ட சொன்னேன், நீங்கள் இன்றைக்கி அப்படின்னா கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுக்காதீங்க அப்படின்னு. அவங்க என்ன தெரியுமா நான் சொன்னாங்க, பந்தி எனக்கு தாங்க. பந்தியை எனக்கு என்ன பிரச்சனை? அது கொடுக்கறதுக்கும் அதிகாரம் இருக்குது, கொடுக்காமல் இருக்கிறதுக்கும் அதிகாரம் இருக்குது. ஆனால் கொடுத்தால் என்ன அப்படின்ற கேள்வி யாருக்குமே இருந்தால் அதுக்கு என்கிட்ட பதிலும் இருக்குது. வேதத்தில் இருந்தால், எவன் எழுதின புத்தகத்தில் இல்லை. ஒரு பிரச்சனை இல்லை, உங்களுக்கு தரேன். முன்னுக்கு இருந்தாங்க. ராப்போசன் கொடுத்துட்டு வந்தேன். அதுக்கு முதல்ல ஜெபம் பண்ணிட்டேன், ஆண்டவரே பிலாத்து மாதிரி என் கையை கழுவிக்கிறேன். இதுக்கு எனக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா இதுக்கு மேலே போனால் நான் சும்மா அநியாயமாக அடி வாங்கணும். வேணாம். வந்தோடனே உங்களுக்காக பிக்கப்படுகிற கத்துடி சார், எனக்கு வேணாம் பாஸ்டர். நாங்கள் எனக்கு சரி ஓகே என்னமோ தெரில அப்படின்னு விட்டுட்டேன். அதுக்கு பிறகு அவங்க ஞானஸ்நானம் எடுத்தாங்க. அவங்க சொன்னாங்க, கர்த்தருடைய வார்த்தையை வாசித்த போது அதனுடைய தெளிவை பெற்ற போது நான் என்னை ஒப்பு கொடுத்தேன்னு சொன்னாங்க. சாட்சி சொன்னாங்க. ஞாபகம் இருக்கா யாருக்காவது? ஆனால் மற்ற சகோதரி அவங்க ஹஸ்பண்ட் எனக்கு ஃபோன் பண்ணார், பாஸ்டர் இவங்க மாமாவும் ஒரு பாஸ்டர். யாரு? இவங்க மாமாவும் ஒரு பாஸ்டர். நான் என்ன கடத்தரில் சுற்றிட்டு இருக்கவனா? நானும் அபிஷேகம் பண்ணப்பட்டு பாஸ்டராக ஊழியத்தை கத்தர் கொடுத்தானே செய்துட்டு இருக்கேன். சரி பரவாயில்ல, இவங்க மாமா பாஸ்டர் என்ன சொன்னார்? இதெல்லாம் தெடுக்க தேவையில்லைன்னு சொன்னார். எது? நான் இவ்வளோ குழந்தை ஞானத்தை பற்றியெல்லாம் பேசிட்டு வரேன். மாமா சொன்னாரா என்னது? இதெல்லாம் தேவையில்லை, இதுக்கு மேலே நான் என்னத்தை பேசுறதுக்கு? நல்லது அப்படின்னு. ஏன்? மாமா தான் பெருசு, மாமாவை விட மேலான வார்த்தை பெருசு கிடையாது. இந்த வார்த்தை உனக்கு திடப்படுத்தி பலப்படுத்தி உன்னை கண்களை தெளிவுபடுத்தலைன்னா எவன் சொல்லி ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆனால் நம்ம சபையில் இருந்த ஒரு சகோதரி இன்றைக்கும் என்னோட கூட தொடர்பு இருக்காங்க. 2 வருஷம் இங்கே இருந்தாங்க. பாஸ்டர் எனக்கு ஞானஸ்நானம் தான் இல்லை. ஏனென்றால் உன் புருஷன் அங்கே இருக்கிறான், நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்துகிட்டு போயிட்டேன்னு சொன்னால் அவன் உங்ககிட்ட கேட்பான், ஞானஸ்நானம் எடுத்தேன் ஆமான்னு சொல்லுவேன். எப்பயாவது ஒரு பிரச்சனை வந்து அவன் என்ன தெரியுமா சொல்லுவான், நீ எனக்கு தெரியாமல் என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்லுவான். எத்தனை பேர் சொன்னாங்க நீங்கள் கொடுங்க பாஸ்டர் அப்படின்னு. கொடுக்க மாட்டேன். நாம் தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றினாலும் ஒரு சாட்சியுள்ள ஒரு ஜீவியம் இருக்கணும். இத்தனை பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன்ற பெஜ்ஜி போடுறதுக்கு இல்லை. எனவே அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்ப நியாயப்பிரமாண புத்தகம் நம்முடைய கருத்தில் இருக்கிறது. அந்த புத்தகத்தில் இருக்கிற அத்தனையும் நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று தான் தேவன் எதிர்பார்க்கிறார். தாவீதை பாருங்க என்ன தெரியுமா சொல்றான்? தாவீது, கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை கேட்கிறேன், அது என்ன தெரியுமா? ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலேயே தங்கியிருப்பதையே நான் நாடுவேன். அதுதான் மகனுக்கும் தகப்பன் சொல்றான், கர்த்தருடைய வாசல் படியே நாடுவேன். அப்படித்தானே இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் தைரியப்படுத்துகிறார். நியாயப்பிரமாண புத்தகத்தில் இருக்கிறவர்களை கடைபிடிக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறவர்களை வைத்து கர்த்தர் ஒருபோதும் விலக மாட்டார். வாசிக்கலாம் யோசுவாவுடைய புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. என்னது? ஆண்டு சொல்ற, நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். ஆனால் மோசே உனக்கு கற்பித்து கொடுத்த நியாயப்பிரமாணத்தின் புத்தகத்தின் வார்த்தைகளை
நீ விட்டு விலகாதிருப்பாயாக. அப்போ கர்த்தர் அந்த வார்த்தையை எவ்வளவு கனப்படுத்துகிறார் பாருங்க. நமக்கு என்னென்ன இந்த பைபிள்னா அப்படின்னு இப்படின்னு போகிறோம். ஏன்னா 2 ரூபாய்க்கும் பைபிள் கிடைக்குது, 20 ரூபாய்க்கும் கிடைக்குது, எப்படியோ கிடைக்குது, சும்மாவும் கிடைக்குது, ஏதோ அப்படின்ட்டு போகிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுவார், இந்த நியாயப்பிரமாணத்தின் புத்தகத்தின் வார்த்தையில் நீ கடைப்பிடிக்கணும்ப்பா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 17-18 வசனம் வாசிச்சிங்கன்னா என்ன சொல்கிறார் தெரியுமா? நியாயப்பிரமாணத்தை ஆகிலும் தீர்க்க தரிசன வசனங்கள் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள், அழிக்கிறதுக்கல்ல நிறைவேற்றுகிறதுக்காகவே வந்தேன். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் என்ன செய்யும்? நிறைவேறும் அளவும் ஒன்று என்ன செய்யாது. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் நினைக்கிறேன். அதில் என்ன சொல்கிறாரு? வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தையோ. அப்போ இந்த வார்த்தை ஒழியாது. அதுதான் கர்த்தர் நம்முடைய கருத்தில் கொடுத்துருக்கார். நியாயப்பிரமாணத்தை அழிக்க வந்தேன் என்றல்ல, அதை நிறைவேற்றவே வந்தேன். மோசே நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறவைகளின் படியே செய்கிறதுக்கு யோசுவா நீ என்ன செய்யணும்னு சொன்னால் கவனமாக இருக்கணும். அதுக்காக மோசே சொன்னான்னு சொல்லி தள்ளுச்சிட்டை கொடுக்குறேன் என்று சொல்லி அதுவும் பிரமாணத்தில் இருக்கிறதுன்னு சொல்ல முடியாது. இருக்குதானே? ஆனால் இயேசு என்ன தெரியுமா சொன்னார்? உங்கள் இருதய கடினத்து நிமித்தமாகத்தான் இப்படிப்பட்ட காரியங்களை உங்களுக்கு அறிவித்தான், ஆனால் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னார். அது ஒரு நாளைக்கு வேறையா சப்ஜெக்டா பார்ப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, அப்ப ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை வலியுறுத்துகிறார். நியாயப்பிரமாணம் கடைபிடிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். சில மாற்றங்கள் அதிலே செய்யப்பட்டது, ஆனால் அவைகள் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஒருத்தர் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை வாசிங்க. ஆயினும் நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து நீ சுத்தமானது நிமித்தம் மோசே கட்டளையிட்டிருக்கிறவைகளை அவர்களுக்கு சாட்சியாக செலுத்து என்று கண்டிப்பாய் சொல்லி உடனே அவனை அனுப்பிவிட்டார். என்னதான்? நீ சுத்தமாயிட்ட, நல்லதப்பா, நீ வீட்டுக்கு போகல, நேரா ஆசாரியன்ட்ட போ. நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறது என்னவோ அதை முதலாவது நிறைவேற்று. அப்படிதானே? நியாயப்பிரமாணம் சும்மா எழுதலப்பா, நீ நிறைவேற்றுகிறதற்காகத்தான் எழுதப்பட்டது. இன்றைக்கு உங்கள் கரத்திலும் என் கரத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கிற நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகள் நிறைவேற்றுகிறதற்காகத்தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்ப நான் சொன்னேன், இங்கதான் பிரச்சனை ஆரம்பம். நிறைவேற்றுகிறது தான் பிரச்சனை, வாசிக்கிறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நிறைவேற்றுறது தான் பிரச்சனை. நீங்க லூக்கால நற்செய்தியில் 10ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, ஒரு வாலிபன் வருகிறான், வந்து அவர்கிட்ட கேள்வி கேட்ட போது ஆண்டவர் சொன்னார் தெரியுமா? நியாயப்பிரமாணத்தில் என்னப்பா எழுதியிருக்கிறது அப்படின்னு கேட்டார். நல்லா கவனிங்க, நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது? அவன் இதுதான் அப்படின்னு சொன்னான். சொன்ன ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ வாசித்திருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டான்னா அவன் இதெல்லாம் சொல்லிட்டான். அதுக்கு பிறகு ஆண்டவர், நீங்க 28ஆம் வசனம் வாசிங்கன்னா, அவர் அவனை நோக்கி நிதானமாய் உத்தரவு சொன்னாய், சந்தோஷமா போய் வான்னு சொன்னாரா? நீ அதுக்கு என்ன வாசிச்சியோ அதை என்ன செய். அது ஒரு பக்கம். நீங்க அதே அதிகாரத்தில் கீழே வந்தீங்கன்னா, நினைக்கிற 38ஆம் வசனத்துக்கிட்ட வந்தீங்கன்னா தெரியும், ஆண்டு அதுக்குன்னு அவர் அதில் வேற தன்னை நீதிமான நினச்சி ஒரு காரியம் கேட்டோன்னா ஆண்டு எல்லாம் சொல்லிட்டு கேட்டு சொன்னார், இதில் என்னப்பா நீ முடிவு சொன்ன. கடைசியில் என்ன ஆண்டு சொன்னார்? நீ சரியாக சொன்ன, நீயும் அப்படியே செய். நீ வாசித்தபடி செய், நீ கேட்டபடி செய். சரியா? நீ வேதத்தை வாசித்தபடி செய், நீ கேட்கிற வார்த்தையின்படி செய். ரெண்டை கர்த்தர் விரும்புகிறார். அப்போ வார்த்தையின்படி செய்யும் போதுதான் நீ தைரியப்பட முடியும் என்று கர்த்தர் நமக்கு இந்த மாலையில் கற்றுக் கொடுக்கிறார். அப்படியா இருந்தா ஆண்டவர் கேட்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அந்த கேள்வியை மட்டும் வாசிப்போம். மல்கியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானனையும் என்ன செய்கிறார்கள்? கனப்படுத்துகிறார்கள். அப்படித்தானே?
அப்படியா இருந்தா நான் பிதாவாய் இருந்தால் என் கணம் எங்கே? கேட்கிறாரா? நான் பிதாவானால் என் கணம் எங்கே? நாம இன்னைக்கு பிதா 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 ஆண்டவரே ஆண்டவர் ஆண்டவர் கேட்கிறாரு. அப்படியா இருந்தா உண்மையிலேயே நீ என்ன கனப்படுத்துறியா? நீ என்னை கனப்படுத்துறியா? என்னை கனஈனப்படுத்துகிறியா? என் வார்த்தையை நீ அசட்டை பண்ணுகிறாயா? இவைகளை பிரசங்கமாக சொல்லுகிறது அல்ல, நாம் ஒவ்வொருவரும் கேட்கப்பட வேண்டிய கேள்வியாக நான் முன்வைக்கிறேன். நீங்கள் உங்களை கேளுங்கள், நான் என்னை கேட்கிறேன். பிதாவானால் என் கனம் எங்கே என்று ஆண்டு அந்த மாலை வேளை நம்முடைய கேட்கிறார். அசட்டை பண்ணிட்டு எதுனாலும் அசட்டை பண்ணணும்னு வேற கேட்குறீங்களே. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, நாங்கள் அசட்டை பண்ணல ஆண்டவரே. நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றி வந்திருக்கிறோம். நாங்கள் ஆபிரகாம மாதிரி தேசத்தை விட்டோம், இனஜனத்தை விட்டோம், உம்மை பின்பற்றி வருகிறோம். நாங்கள் சிகரெட்டை குடிக்கிறது இல்லை, நாங்கள் தண்ணி அடிக்கிறது இல்லை, நாங்கள் சினிமா பார்க்கறது இல்லை, இதெல்லாம் இல்லை. நான் பிதாவானால் என் கனம் எங்கே? இது நாம செய்யல, உலகத்தில் எத்தனையோ பேர் இதை செய்யாம தான் இருக்கிறான். ஆனா அவன் நல்ல வார்த்தை பேசுவான், நல்ல அழகாக பேசுவான், இன்னொருவனுக்கு கெடுதல் செய்யாம. நாங்கள் செய்யறோம்னு சொல்ல, நாங்களும் செய்யறது இல்லை தான். நான் அவனை பற்றி கொஞ்சம் பேசிட்டேன் வெளியில். அவனு யாருக்கு விரோதமாக எதுவும் செய்ய மாட்டான், கெடுதல் செய்ய மாட்டான். உண்மை பின்பற்றி வந்துட்டோமே ஆண்டவரே, நாங்கள் அசட்டை பண்ண. சரி, அது ஒரு நேரமாக நான் போகிறேன். அடுத்தது என்னன்னா, இயேசு கிறிஸ்து கூட சொல்றாரு பாருங்க. நீங்க யோவான் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை 15ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா தெரியும். பந்தியில இருந்து இயேசு எழுந்து ஒவ்வொருவருடைய கால்களை கழுவுறாரு. கழுவிட்டு கேட்கிறாரு, நீங்கள் என்னை ஆண்டவரும் போதகரும் என்று சொல்லுகிறீர்களே, அது சரிதான் சொன்னாரா? போது சொல்லுகிறீர்களே சரிதான் அப்படின்றாரு. அப்படியா இருந்தா நீங்கள் என்ன செய்யுங்க? செய்யுங்க. காலை கழுவ சொல்லல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எவைகளெல்லாம் செய்தாரோ அவைகளை நானும் நீங்களும் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்படி வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அவங்க தான் ஆண்டவரை சொல்லணும்னு சொல்றார். ஆண்டவரை யார் சொல்லணும்? வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பிதாவை கனம் பண்ண. நீங்க ஒரு வசனத்தை வாசிங்க. லூக்கா 6ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமற் போகிறது என்ன? யார் கேட்கறது? நான் கேட்கல, ஆண்டவர் சொல்றாரு. காலையில மாலை ஆண்டவரே இயேசுவே ஆண்டவரே சொல்றீங்க, அப்படித்தானே? 10வது காலையிலே எந்திரிச்சு 10 அதிகாரம் வாசிக்கிறீங்க. ஆனால் நான் சொன்ன வார்த்தை தான் இங்கே இருக்கு. வார்த்தையாய் வந்த கிறிஸ்து இங்கே இருக்கிறார். ஆனால் என்னை ஆண்டவர் என்று சொல்லுகிறீர்கள், ஆனால் நான் சொன்னதை செய்யாமல் இருக்கிறீர்கள். எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க, தெரியும். இஸ்ரவேல் வீட்டாரோவெனில் உனக்கு செவி கொடுக்க மாட்டார்கள், எனக்கே செவி கொடுக்க மாட்டோம் என்கிறார்களே. இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரும் கடினமான நெற்றியும் முரட்டாட்டமுள்ள இருதயமும் உள்ளவர்கள். யாரு வசனம் செவி கொடுக்க மாட்டாங்க? யாரு வசனம் செவி கொடுக்க மாட்டாங்க? அங்கே எழுதியிருக்க பாருங்க, எல்லாரும் பைபிளை பாருங்க. அனைவரும் கடின நெற்றியும். அவங்க தான் என்ன செய்ய மாட்டாங்களாம்? கர்த்தருடைய வார்த்தையை செவி கொடுக்கவே மாட்டாங்க. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, எசேக்கியா நீ என்னமோ அழுதுகிட்டு இருக்க, உன் வார்த்தையை கேட்கல, என் வார்த்தையே கேட்க மாட்டேன். அவர் பரிதாபம். வானத்தையும் பூமியை உண்டாக்குன கர்த்தர் சொல்றாரு, என் வார்த்தையை கேட்காம இருக்கும்போது நீ ஏன் அழுதுகிட்டு இருக்க? உன் வார்த்தையும் கேட்க மாட்டான். இல்லையா? இவர் என்னமோ பேசுறாரா, இதை போய் கேட்டுக்கிட்டு இருக்கானுமா. நம்ம தேற்ற ஒரு வசனம் தான் இது.
நம்மளை நானே தேர்த்திக்குவேன். ஆண்டவரே உங்கள் வார்த்தையை கேட்காட்டி போனால் என் வார்த்தைங்க கேட்ப போகுது. அருமையான சில நேரம் பாருங்கள், சிலர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போனோன்னே ஆண்டவரை பற்றி அப்படியே பயம் இல்லாமல் போயிடும், பக்தி இல்லாமல் போயிடும். பக்தி இல்லாமல் போனால் என்ன நடக்கும்? ஜெபம் இல்லாமல் போயிடும். நான் இல்லை சொல்கிறேன், வேத வசனத்தை வாசிங்க. யோபுடைய புத்தகம் 15 வசனம். நீர் பயபக்தியை வீணென்று சொல்லி தேவனுக்கு முன்பாக ஜெப தியானத்தை குறைய பண்ணுகிறீர். என்னத்தை குறைச்சிட்டாரு? ஏன்னா கொஞ்ச நாள் அப்படியே கர்த்தருடைய வார்த்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் போயிட்டு அப்புறம் என்னது? பக்தியே இல்லை. பக்தியே இல்லாமல் போது அப்படியே கர்த்தரை கனம் பண்ணாமல் அப்படியே தவறுற பட்சத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு என்ன நடக்கும்? என்னத்தை கர்த்தர் என்னத்தை வருமா வராதா? வந்த உடனே ஜெபத்தை காணோம், ஜெபிக்கிறது கஷ்டமாக போச்சு. நீர் எங்க அது இல்ல, தேவனுக்கு முன்பதாக ஜெபத்தை குறைய பண்ணுகிறீர். இன்னைக்கு ஜெபிக்கிறதுக்கு முடியல அப்படின்னா வேற ஒரு பிரச்சனை இல்லை. கர்த்தருடைய வார்த்தை புறம்பாய் தள்ளி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்ப ஸ்தோத்திரம் பண்றது யார் வேணாலும் பண்ணலாம். இப்படி பிடிச்சிட்டே ஸ்தோத்திரம் பண்றவங்க இருக்கிறாங்க, இப்படி பிடிச்சி தஸ்பீ எல்லாம் இருக்குது. அது இல்லைங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்கிற ஜெபம் இருக்கு இல்லையா, கண்ணீரோடு ஜெபிக்கிற ஆனந்தத்தோடு ஜெபிக்கிற ஜெபம் இருக்கு இல்லையா, அது இல்லைன்னு சொன்னா எங்கேயோ கர்த்தரோடு கூட இருக்கிற தொடர்பு அந்த வார்த்தையை விட்டுட்டோம், வார்த்தை கீழ்ப்படியல, அதனால முடியல. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே சிலர் இருக்கிறாங்க, என்ன தெரியுமா? மற்றவங்களை தைரியம் டக்குன்னு வேகமாக போகிறேன், மற்றவங்களை தைரியப்படுத்துவாங்க. நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்தில் 28 வாசித்தீங்கன்னா கடைசியில் பவுல் சொல்கிறான், இந்த ஜனங்கள்லாம் பவுலை பார்க்குறாங்க. பார்த்த உடனே அவங்களுக்கு சந்தோஷம், ஐயோ பவுல் வந்துட்டார் அப்படின்னு. என்னது? கடைசி மட்டும் வாசிங்க. அவர்களை பவுல் கண்டு தேவனை ஸ்தோத்திரித்து தைரியம் அடைந்தான். அப்பா, அவங்கள பார்த்தோன்னு ஒரு தைரியம். ஏன்னா அவங்களாம் தைரியப்படுத்துகிறவங்க. நீங்கள் இதே பவுலை பார்த்தீங்கன்னா பவுல் தைரியப்படுத்துகிற 27 வாசிங்கன்னா சொன்னா, கப்பலில் எல்லாரும் பிரச்சனைப்பட்டு ஒருத்தர் சாப்பிடாம இருக்கிறான், அழுதுகிட்டே இருக்கா, ஐயோ எல்லாத்தையும் தூக்கி கடலில் போட்டுமே, என்ன செய்யறது இல்லை, நம்ம உயிர் போகுது அப்படின்னு எல்லாம் இருக்கும்போது பவுல் என்ன சொல்கிறான்? பயப்படாதீங்க, நேற்றாத்தி கர்த்தரோட பேசினாரு, நீங்கள் சாப்பிடுங்க. தைரியப்படுத்துறானா? படுத்தினான். நீங்கள் 1-2 சாமுவேல் புத்தகத்தில் 17 10 மட்டும் வாசிங்க. அப்பொழுது சிங்கத்தின் இருதயத்துக்கு ஒத்த இருதயமுள்ள பலவானா இருக்கும் என்ன செய்வான்? அப்பொழுது சிங்கத்தின் இருதயத்திற்கு ஒத்த இருதயமுள்ள பலவானா இருக்கிறவனும் கூட கலங்கி போவான். சிலர் தைரியமா இருக்கிற ஆளை கூட தைரியத்தை விட்டுட்டு போறதுக்கு சோர்ந்து பண்ணிடுவாங்க. அவன் நல்ல தைரியமா இருப்பான், ஆண்டு செய்வான் இருப்பான், நம்பிக்கையோடு இருப்பான். இவன் போய் சொல்லுவான், அதெல்லாம் எங்கங்க, ஏதோ 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 இவன் அவனை இல்லாமக்கிறான். ஆனால் பவுல் சொல்கிறான், நீங்கள் கரை போய் சேர்வீங்க, ஒருத்தனுடைய உயிருக்கும் ஒன்றும் ஆகாது, தேவனோட கூட தொடர்புள்ளவன். அருமையான அவன் தான் அப்படிப்பட்ட சொல்லலாம். நீங்கள் 2 சாமுவேல் புத்தகத்தில் இந்த 8 புத்தகம் 14 36 வாசிங்க. அந்த தேசத்தை சோதி பார்க்கும்படி மோசேயால் அனுப்பப்பட்டு திரும்பி அந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி கொண்டு வந்து. என்னது? மோசே 12 கோத்திர தலைவர்களை கூப்பிட்டு சொல்கிறான், நாங்கள் போய் சுதந்திரிக்க வேண்டிய கானான் தேசத்தை ஒரு முறை பார்த்துட்டு வாங்கடாப்பா அப்படின்னு. பார்த்துட்டு வந்தால் 10 பேர் ஒன்று செஞ்சால் 2 பேர் ஒரு பக்கம் இருக்கிறான், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த 10 பேரும் செய்தி கொடுக்குறான் பாருங்க. என்ன செய்தி கொடுக்குறான்? அங்கே போயலுமாங்க, அவங்க பார்வைக்குங்க, அது ஐயோ ஜனங்களை ஒவ்வொன்றா சொல்லி 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 ஜனங்களை அழ வச்சு துர்ச்செய்தியை இன்னைக்கும் உலகத்தில் துர்ச்சியை படுப்புற ஒரு கூட்டத்தை கர்த்தர் உண்டாக்கி தான் இருக்கார். அது ஒன்றும் பயப்பட தேவையில்லை. கர்த்தர் என்ன, அன்றைக்கு கூட நான் சொன்னேன், அவங்களையும் உண்டாக்குன கர்த்தர் தான். அது துர்ச்செய்தி தான். துர்ச்செய்தி சொல்கிறவங்க உண்மையை சொல்ல மாட்டாங்க, முக்காவாசி பொய். இவெல்லாம் உண்மையாக சொன்னால் பொய் அப்படியே உண்மை மாதிரி சொல்லுவாங்க. சொல்லி இருக்கிற சமாதானத்தை கெடுத்து அதைரியப்படுத்தி அவனையும் முன்னேற விட மாட்டான், இவனுக்கும் ஆண்டவர் வச்சிருக்கிறது. ஆனால் நாம துர்ச்செய்தி இல்லை, நற்செய்தி கொண்டு போகிறவர்கள். ஆண்டரை குறித்து நற்செய்தி, சபையை குறித்து நற்செய்தி, கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்து நற்செய்தி. இன்னொருத்தன் துர்ச்செய்தி கொண்டு வந்தாலும் நற்செய்தியாக சொல்லணும். சபையில் ஒரு பிள்ளை இருந்தது, அங்கே சோசியல் டிபார்ட்மெண்ட்டுக்கு போனோன்னு அங்கேருந்து ஒருத்தன் சொன்னான், நான் அந்த கொழும்பாங்கட்டியாக போகிறேன்னு கேட்டாங்க.
அந்த பிள்ளை சொல்லி ஏன் பாஸ்டரை பற்றி பேச உனக்கு என்ன உரிமைன்னு கேட்டாராம். அவர் எங்களுக்கு தெரியும், நீங்களும் அப்படித்தான் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும், சொல்லாட்டி போனாலும் பரவாயில்ல, நாங்களும் உங்களோடு சேர்ந்து பேசுகிறோம்னு சொன்னாலும் பரவாயில்ல, நான் உங்களை நம்புகிறேன். நல்ல செய்தி கொண்டு போங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் என்ன பயப்பட மாட்டேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லுவோங்க. கடைசி ஒரு வசனத்தை யார் எடுக்கிறீங்களோ நீங்கள் வாசிக்கலாம். இவ்வளோ நேரம் நான் பேசின தமிழ் உங்களுக்கு விளங்குனதா விளங்கவில்லையா என்பதை சோதிப்பதற்காக ஒரு வசனம். என்னன்னா, எபிரேயருடைய புத்தகத்தில் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் கடைசி பகுதி உங்கள் அப்படின்னு இருக்கு. அதை மட்டும் டக்குன்னு எடுத்து வாசிங்க பாப்போம். உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். சிஸ்டருக்கு மட்டும் விளங்கி இருக்கு, மற்றவங்க பயப்படியே திறக்கலன்னா எவ்வளோ விளங்கி இருக்கும். உங்கள் தைரியத்தை என்ன செஞ்சுறாங்க, விட்டுறாங்க. கடைசி வரை தைரியத்தை, கர்த்தர் எனக்கு சகாய, பலம் கொண்டு திடமானதாக இருங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது மட்டுமல்ல, கர்த்தரோடு துதித்து ஜெபிச்சு கர்த்தரை அணுகி இருப்போமானால் தைரியம் நமக்குள்ளே வரும். கர்த்தருடைய ஆலயத்தோடு கூட இணைக்கப்பட்டிருங்க, ஆலயத்தோடு கூட ஆலயத்தின் காரியங்களை சரியாக இருங்க, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். நம்ம எல்லாரும் எழுந்து ஜெயிச்சு முடியுமா?